தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு பெண்களை பற்றி பேச உண்மையிலே தகுதி இருக்கா? தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களை விமர்சிப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் விமர்சிப்பது போன்ற ஒரு பிம்பத்தை விஜய் அவர்கள் கடந்த 2 நாட்களாக கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே விஜய் மீது பெரும் அதிருப்தி. அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை நான் சொல்ல நான் விரும்பலை. அதையெல்லாம் எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்பதற்காக தேடிட்டு இருந்தார். அந்த இடத்துல மறைந்த ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்களின் உதவியாளர் பொன்ராஜ் அவர்கள் இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் எதை நோக்கி போகிறது, இந்த அறிவார்ந்த தமிழ் பிள்ளைகள் தாங்க பேசுகின்ற வீடியோ எப்படியாவது விஜய்க்கு போய் சேரணுன்றதுக்காகவே வரம்பு மீறி பேசுகிறாங்க, அந்த ஆதங்கத்தை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, எங்கள் தலைவருக்கு நாங்கள் அக்காவாகவும் இருப்போம், அம்மாவாகவும் இருப்போம், ஏன் பொண்டாட்டியாகவும் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையிலே கண்டிக்கக்கூடிய ஒன்றுதான், அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தாவேகாவில் ஒரு சில பெண்கள் பேசிய பேச்சை சுட்டிக்காட்டி பொன்ராஜ் அவர்கள் பேசினார். அதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களின் மீதும் பேசியது போன்ற ஒரு பிம்பத்தை கடந்த 2 நாட்களாக விஜய் அவர்கள் கட்ட வைத்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத விஜய் அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டு பெண்களை பற்றி பேச துளியும் தகுதி இல்லாதவர்.